டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாட்டிலே ஒரு இயக்கத்தின் தலைவர் கைது செய்யப்படுகின்றார். அந்த நாட்டிலே பிரதானமாக 2 மொழியை பேசுகின்ற மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த இயக்கத்தின் தலைவர் ஒரு மொழியை பேசுகின்ற இனத்தை சேர்ந்தவர். அவருக்கு மற்ற இனத்தின் மீது ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்புடன் தான் அவர் சிறு வயதிலிருந்தே வளர்ந்து வந்தார். அந்த இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற பொழுதும் அவருக்கு அந்த வெறுப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே அவரது இனத்தை சேர்ந்த மக்களே இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். கொஞ்ச காலம் சென்றதும் இந்த இயக்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளிலே அரசாங்கம் ஈடுபட தொடங்குகின்றது. அவரது இனத்தை சேர்ந்த இராணுவத்தினர், போலீசார் அவரை வேலை வீசி தேடுகிறார்கள். பல நாட்களாக தேடி தெரிந்து ஒரு நாள் அவரை கைது செய்தும் விடுகிறார்கள். உயிருடன் கைது செய்தும் விடுகிறார்கள். கைது செய்ததும் அவரை அந்த நாட்டினுடைய இன்னொரு பகுதிக்கு, கொஞ்சம் கூட ஏனைய மக்கள் எதிர்பார்க்க முடியாத இன்னொரு பகுதிக்கு அவரை அழைத்து சென்று பல சித்திரவதைகளை செய்கிறார்கள். வாய்விட்டு சொல்ல முடியாத ஏராளமான சித்திரவதைகளை செய்கிறார்கள். இதுவும் அவரது சொந்த இனத்தை சேர்ந்த, அவரது சகோதரர்களான அதே இனத்தை சேர்ந்த இராணுவத்தினர், போலீசார் தான் இந்த சித்திரவதைகள் அனைத்தையும் செய்கிறார்கள். ஒரு கட்டத்திலே அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது, இவர்கள் என்னை இவ்வாறு சித்திரவதை செய்வதை விட சுட்டு கொன்று விடுவது மேலானது என்று சொல்லி. ஆனால் அவர்களும் அதற்கு தயாராக இல்லை. இவரை சித்திரவதை செய்து அதன் வாயிலாக தாங்கள் மகிழ்ச்சி அடைவதையே தங்களது நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல நாட்கள் சித்திரவதைக்கு பின்னர் இவரை ஒரு சிறைச்சாலையிலே அடைப்பதற்கு முடிவு செய்யப்படுகின்றது. இப்பொழுது அந்த சிறைச்சாலைக்கு இவரை அழைத்து செல்கிறார்கள். இவரை கைது செய்யும் பொழுது இருந்த தோற்றத்துக்கும் இவருக்கும் இப்பொழுது எந்தவித சம்பந்தமும் இல்லை. தலை மொட்டை வலிக்கப்பட்டு தோற்றம் தெரியாதபடி மாற்றப்பட்டு முகங்கள் கைகால்கள் எல்லாம் காயங்களுடன் இவரது தோற்றம் இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் அவரது உடம்பிலே ஒட்டு துணி கூட இல்லாமல் முழு நிர்வாணமாகத்தான் அவர்கள் ஜீப் வண்டியில் ஏற்றி அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு செல்கிறார்கள். கொண்டு சென்று அந்த சிறைச்சாலையின் ஒரு அறையிலே, ஒரு சிறிய அறையிலே அவரை அடைக்கிறார்கள். இவர் கூனி குறுகி வெட்கி தலைகுனிந்தவாறு அங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது இப்பொழுது இன்னும் ஒரு மனிதனை அதே அறைக்குள் கொண்டு வந்து தள்ளிவிடுகிறார்கள். அவனை பார்த்ததும் தெரிகின்றது அவனும் பல்வேறு சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கின்றான் என்று சொல்லி, அவனது உடம்பிலே ஒரு சாரம் மாத்திரம் அவன் அணிந்திருக்கின்றான். அவனது முகங்கள் எல்லாம் வீங்கி இருக்கின்றன. பலவாறு துன்புறுத்தப்பட்டிருக்கின்றான் என்பது அவருக்கு புரிகின்றது. அவனை பார்த்ததுமே புரிகின்றது. அவர் எதுவுமே பேசவில்லை. தலை குனிந்தவாறு தன்னுடைய உடலை குறுக்கியவாறு ஒரு மூலையிலே அமர்ந்திருக்கின்றார். இதை பார்த்ததும் அந்த புதிதாக வந்த மனிதன் அவசரமாக தான் அணிந்திருந்த அந்த சாரத்தை கழட்டி 2 துண்டுகளாக கிழித்து கொள்கின்றான். கிழித்து ஒரு பாதியை தான் அணிந்து கொண்டு மற்ற பாதியை இவரிடம் நீட்டி, அண்ணா இந்த சாரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். சொன்னதும் இவர் திகைத்து போய்விடுகின்றார். இத்தனை காலமும் எந்த இனத்தை சேர்ந்தவனை தான் தன்னுடைய எதிரியாக நினைத்து வாழ்ந்து வந்தாரோ அந்த இனத்தை சேர்ந்த ஒருவன் தன்னை கண்ட ஒரு சில வினாடிகளிலேயே அந்த சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு தான் அணிந்திருந்த சாரத்தை கழட்டி அதன் பாதியை கொடுக்கின்றான் என்று சொன்னால் இவனிடம் எவ்வளவு உயர்வான குணம் இருந்திருக்க வேண்டும். இவரை போய் நான் இவ்வளவு காலம் தவறாக நினைத்து கொண்டு வாழ்ந்து விட்டேனே என்கின்ற அந்த மன வருத்தத்துடன் அவர் அந்த சாரத்தை வாங்கி அணிந்து கொள்கின்றார். அந்த சிறைச்சாலையை விட்டு விடுதலை செய்யப்படும் வரை அவர் பல்வேறு சிந்தனைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார். அவர் இந்த சிறைச்சாலையை விட்டு விடுதலை செய்யப்பட்டு மக்கள் முன் தோன்றி மக்களுக்காக பேசுகின்ற போது அவர் முதல் முறையாக சொன்ன வார்த்தை, இத்தனை காலமும் நான் என்னுடைய சகோதர இனத்தை சேர்ந்தவனை என்னுடைய ஒரு எதிரியாகத்தான் நினைத்து கொண்டு என்னுடைய இத்தனை வயது வரை நான் வாழ்ந்து விட்டேன். ஆனால் சிறைச்சாலையிலே இப்படி ஒரு சம்பவத்தை நான் சந்தித்த பொழுது இவ்வளவு உயர்வான குணமுள்ள ஒரு மனிதனும் இருப்பானா? தான் துன்பப்பட்டு சீரழிந்து சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகின்ற கணத்திலும் தன் எதிரே இருப்பவன் யார் என்று கூட தெரியாமல் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவன் இருப்பானா என்கின்ற ஆச்சரியம் எனக்கு ஏற்பட்டது என்று சொல்லி
அந்த பெரிய தலைவர் அந்த கூட்டத்திலே பேசுகின்றார். நேயர்களே, இந்த கதையும் அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். காலத்தின் சூழ்நிலை கருதி நான் அந்த தலைவரின் பெயரை இங்கே குறிப்பிடவில்லை. ஆனால் இது ஒரு உண்மை சம்பவம், இலங்கையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏனையவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் கட்டாயமாக அந்த உதவியை நாங்கள் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.